ஹலோ எவ்ரிவான். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமோட டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இதில் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் தான் இப்போ போயிட்டுருக்கு. இதில் இது வரைக்கும் 17 டெஸ்ட் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 18வது டெஸ்ட்டுக்கு என்னென்ன டாபிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கான டாபிக் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் சிஎன்எஸில் ஜென்ரல் அனஸ்தட்டிக் ட்ரக்ஸு, தென் அது இல்லாமல் செடேட்டிவ் ஹிப்னாட்டிக்ஸ், அப்புறம் ஆன்டிசைக்கோட்டிக் ட்ரக்ஸ். இந்த டோட்டலாக இந்த 3 டாபிக்ஸு. அண்ட் இந்த 3 டாபிக்ஸ்லேயும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டகரி ஆஃப் மெடிசினல் காம்பவுண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் நேம், கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்லேயும் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட்ஸ் மார்க்டு வித் ஸ்டார். ஸோ ஸ்டார் மார்க் போட்டிருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் மட்டும் படித்தா போதும். மீதி ட்ரக்ஸுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் படிக்க தேவையில்லை. அப்புறம் யூசஸ், ஸ்டெபிலிட்டி, ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ். இந்த ஸ்டெபிலிட்டி, ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வரும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக் இருக்குது, டயாசெபம் இருக்குன்னா அது வந்து என்னென்ன ஃபார்முலேஷனில் அவைலபிளாக இருக்குது, ஓரல் ஃபார்முலேஷன் இருக்குது, இன்ஜெக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸ். அப்புறம் அண்ட் தேர் பாப்புலர் பிராண்ட் நேம்ஸ். ஸோ இப்போ டயாசெபம் இருக்குது அப்படின்னா அதோட ஒரு பாப்புலரான பிராண்ட் நேம் வந்து வேலியம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி அல்ப்ராசோலம் இருக்குது அப்படின்னா ஜானாக்ஸ்னு ஒரு பிராண்ட் நேம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரக்குக்கும் ஒரே ஒரு பிராண்ட் நேம்லாம் கிடையாது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயாசெபம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் பாப்புலரான பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 3-4 இருக்கும். இதே ஒரு சில ட்ரக்குக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹாலோபெரிடால் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 7-8 பிராண்ட் நேம்ஸ் இருக்கும், எல்லாமே ஃபேமஸ் ஆனது இருக்கும். அந்த மாதிரி பாப்புலர் பிராண்ட் நேம்ஸ்னு ஜென்ரலாக கொடுத்ததுனால அவங்க அந்த 6 பிராண்ட் நேமில் எதை கேட்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் எல்லா பிராண்ட் நேமுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பிராண்ட் நேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சில ட்ரக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சில ட்ரக்கோட பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கோட பேர்லேயே அது முடிகிற மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாலோபெரிடாலோட பிராண்ட் நேமில் ஹாலிடேஸ், இதில் ஃபஸ்ட்டு 3 லெட்டர் பாருங்கள், HAL. ஸோ ஹாலிடேஸ் அப்படிங்கிறது ஹாலோபெரிடாலை குறிக்குது. இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இது ட்ரிக்கு கிடையாது, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஜஸ்ட் அந்த வேர்டை உத்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஹாலிடேஸ் அப்படிங்கிறது ஹாலோபெரிடாலோட ஒரு பிராண்ட் நேம். இந்த மாதிரி நிறைய ட்ரக்குக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ கெட்டமைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய பிராண்ட் எல்லாமே இந்த KET அப்படிங்கிற ப்ரீஃபிக்ஸ் கொண்டு தான் வரும் மோஸ்ட்லி. பட் அது இல்லாமல் கூட ஒரு சிலது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய ட்ரக்கோடது இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அல்ப்ராசோலம்ங்கிறது பார்த்திங்கன்னா அல்ப்ராக்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அல்ப்ராசோலம், அல்ப்ராக்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல சிமிலாரிட்டிஸ் வந்து பார்க்க முடியும் வித் பிராண்ட் நேம்ஸ். ஸோ பிராண்ட் நேம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியாஸை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்கேஸ் எக்ஸாமில் ஏதாவது 1-2 ட்ரக்கு இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாமல் கூட வேறு ஏதாவது கூட கேட்கலாம். மேபி இந்த குளோர்ப்ரோமசினுக்கு வித்தியாசமான ஒரு பேர் கூட இருக்கும், அதை கூட அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிராண்ட் நேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ட்ரக்குக்கும் எத்தனை பிராண்ட் நேம்ஸ் உங்களால் சர்ச் பண்ண முடியுமோ சர்ச் பண்ணி ஜஸ்ட்டு கூகுளில் ரிஸ்பெரிடோன் ஃபேமஸ் பிராண்ட் நேம்ஸ் இல்லை பாப்புலர் பிராண்ட் நேம்ஸ் அப்படி போட்டிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ஒரு 7-8 பேர் வந்து பார்க்க முடியும். அது எல்லாத்தையுமே வந்து நல்லா லைக் நீட்டாக எழுதி வச்சு ஒன்ஸ் ட்வைஸ் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து ஈஸியாக கவர் பண்ணலாம். ஸோ பிராண்ட் நேம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் ஜென்ரல் அனஸ்தட்டிக்ஸ், செடேட்டிவ் ஹிப்னாட்டிக்ஸ், ஆன்டிசைக்கோட்டிக்ஸ் இது எல்லாத்தோட பிராண்ட் நேம்ஸை இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூஸ். இப்போ கெட்டமைன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது எந்த கேட்டகரி கீழே வருது, ஜென்ரல் அனஸ்தட்டிக் கேட்டகரி கீழே வருது. ஸோ இதோட ப்ரைமரி யூஸ் வந்து ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி செடேட்டிவ் ஹிப்னாட்டிக்ஸில் டயாசெபம், அல்ப்ராசோலம், நைட்ராசெபம், ஃபெனோபார்பிட்டோல் இது எல்லாமே வந்து செடேட்டிவ்ஸாகவும் ஹிப்னாட்டிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க இன்சோம்னியா. இது இல்லாமல் கூட அதுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸ்கெலிட்டல் மசில் ரிலாக்ஸண்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில ட்ரக்குக்கு பர்டிகுலராக அதிகமாக இருக்கும். அப்புறம் அந்த அல்ப்ராசோலமுக்கு பார்த்திங்கன்னா ஆங்ஸைட்டியில் அதிகப்படியான ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரக்குக்கும் பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இப்போ டயாசெபம் எடுத்திங்கன்னா அது செடேட்டிவ் ஹிப்னாட்டிக்கை தாண்டி அது வந்து ஸ்டேட்டஸ் எபிலிப்டிகஸ் அப்படிங்கிற ஒரு எபிலிப்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அதோட ஒரு அடிஷ்னல் யூஸ். அது இல்லாமல் அதை வந்து ஒரு ஸ்கெலிட்டல் மசில் ரிலாக்ஸண்ட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க, இதுவும் ஒரு அடிஷ்னல் யூஸ். இதே மாதிரி அல்ப்ராசோலம் வந்து இன்சோம்னியா மட்டும் இல்லாமல்
டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அந்த மாதிரி மல்டிபிள் டிஸார்டர்ஸ் ஆர் கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த ஃபெனோபார்பிடோல் அப்படிங்கிறது செடேட்டிவ்ஸில் இல்லாமல் அது வந்து ஆன்டி கன்வல்சன்ட்லேயும் அந்த ட்ரக் வந்து பார்க்க முடியும். அதாவது அது வந்து எபிலிப்சிலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ட்ரக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரக்கை பற்றியும் பர்டிகுலராக ஒரு 2-3 யூஸ் இருக்கும். பட் ஒரு சில ட்ரக்குக்கு ப்ரைமரியாக ஒரு யூஸ் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சல்பிரைட் அப்படிங்கிற ட்ரக் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு ப்ரைமரியாக வந்து சைக்கோட்டிக் டிசீஸில் யூஸ் பண்ணுற ட்ரக்கு. பட் அதை தவிர அதுக்கு மற்றபடி வேறு ஏதாவது ஒரு டிசீஸ்லேயோ ஒரு கண்டிஷன்லேயோ அதிகப்படியாக யூஸ் ஆகாது. அந்த மாதிரி எதெல்லாம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பர்டிகுலராக ஜென்ரல் அனஸ்தெட்டிக்கில் இருக்க எல்லா ட்ரக்குமே அனஸ்தீஷியாவுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். பட் செடேட்டிவ் ஹிப்னாட்டிக்ஸ் ஆகட்டும், இல்லை ஆன்டிசைக்கோட்டிக்ஸில் ஒரு சில ட்ரக்ஸ் ஆகட்டும், அதுக்கெல்லாம் மல்டிபிள் யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் யூஸும் தெரிஞ்சுக்கோங்க, அதாவது ப்ரைமரி யூஸும் தெரிஞ்சுக்கோங்க, ப்ளஸ் அதோட அடிஷ்னல் யூஸ் வேறு என்ன டிசீஸில் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த 18வது டெஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது. டெஸ்ட் நம்பர் 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 வரைக்குமே, அதாவது இப்போயிலேருந்து எல்லா டெஸ்ட்டுக்குமே இப்போ நான் சொல்கிற சேம் ஃபார்மேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸு, பிராண்ட் நேம்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஸ்டெபிலிட்டி, ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெபிலிட்டி ரிலேட்டடாக எதுவுமே வந்து புக்லேயும் அவைலபிளாக இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரக் ஃபார்முலேஷன் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி அதோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே ஆல்ரெடி எஸ்டாப்ளைஸ்டாக ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். அதனால் ஸ்டெபிலிட்டி பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். லைக் எல்லாமே வந்து ஒரு நார்மலான ட்ரக்ஸ் தான். அதனால் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும், இல்லை நார்மல் டெம்பரேச்சர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ரோப்போஃபோல் அப்படிங்கிற ட்ரக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு ஆயிலி லிக்விடாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆயிலி லிக்விட் ஃபார்மில் தான் இது வந்து ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். இந்த மாதிரி உங்களால் எதெல்லாம் ஃபைன் பண்ண முடியுதோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸ். இப்போ டயசெப்பம் அப்படிங்கிற ட்ரக்கு அது டேப்லெட்டாகவும் அவைலபிளாக இருக்குது, இன்ஜெக்ஷனாகவும் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஆயின்மெண்ட்டில் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி எந்த ட்ரக் வந்து வெறும் ஓரல் ஃபார்முலேஷனில் மட்டும் இருக்குது அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை எந்த ட்ரக் வந்து ஐவியில் மட்டும்தான் இதை கொடுக்கவே முடியும், இதுக்கு ஓரல் இல்லை மற்ற ரூட் எதுவுமே அவைலபிள் கிடையாது, ஒன்லி ஐவி. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோப்போஃபோல் இது வந்து ஐவியில் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரக்கும் பர்டிகுலராக என்ன ஃபார்முலேஷனில் யூஸுக்கு அவைலபிளாக இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ யூஸ், ஸ்டெபிலிட்டி, ஸ்டோரேஜ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன், பிராண்ட் நேம்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்டார் மார்க் போட்டிருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர். இப்போது தயோபென்டல், கெட்டமைன் இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஏன்னா தயோபென்டல்ங்கிறது பார்த்திங்கன்னா பார்பிட்ரேட்டு சேர்ந்தது, கெட்டமைன்கிறது வந்து ஒரு நான் பார்பிட்ரேட். ஸோ அதோட ஸ்ட்ரக்சரும் இதோட ஸ்ட்ரக்சரும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஓகே இதோட ஸ்ட்ரக்சர் வித்தியாசமாக இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இப்போது செடேட்டிவ் ஹிப்னாட்டிக் எடுத்திங்கன்னா தான் அதில் எல்லா ட்ரக்கோட ஸ்ட்ரக்சரும் சிமிலாரிட்டிஸ் வந்து நிறைய பார்க்க முடியும். டயசெப்பம், அல்ப்ராசோலம், நைட்ரசெப்பம் இது மூணும் ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குது, இப்போ டயசெப்பமில் இந்த குரூப் இருக்குது, அல்ப்ராசோலமில் இந்த குரூப் ஆப்சண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்சஸை நோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு 2-3 டைம்ஸ் வந்து டயசெப்பம், அல்ப்ராசோலம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி படிச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சு படிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கெமிக்கல் நேம்னா ஐயூபேக் நேம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு சில ட்ரக்கோட ஐயூபேக் நேம் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வரைக்கும் எக்ஸாமில் அந்த மாதிரி கேட்டதில்லை. பட் இந்த தடவை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கெமிக்கல் நேம்னு அவங்க பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. அதனால் இங்கே பார்க்குற எல்லா ட்ரக்கோட ஐயூபேக் நேமையும் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி அவங்க ஐயூபேக் நேம் கொடுத்துட்டு இது என்ன ட்ரக்குன்னு கேட்கலாம், இல்லை கெட்டமைன் ட்ரக்கோட ஐயூபேக் நேம் என்ன அந்த மாதிரி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ட்ரக்கோட பேரை கொடுத்துட்டு கூட ஐயூபேக் நேம் கேட்கலாம். இதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன், இதுவும் வந்து ஒரு ரொம்ப முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது. அதாவது இப்போ தயோபென்டல் சோடியம் அப்படிங்கிறது எந்த கிளாஸ், அது ஜென்ரல் அனஸ்தெட்டிக் கீழே தான் வருது, ஆனால் அதுக்கு கீழே பார்பிட்ரேட்ஸ்க்கு கீழே இது வருது. இதே ப்ரோப்போஃபோல், கெட்டமைன்லாம் பார்த்திங்கன்னா பார்பிட்ரேட்ஸ் கீழே வராது, நான் பார்பிட்ரேட்ஸில் வரும். அது இல்லாமல் கூட பார்த்திங்கன்னா ஐவி அனஸ்தெட்டிக், இன்ஹாலேஷன் அனஸ்தெட்டிக்னு 2 டைப்ஸ் இருக்குது. இதில் எதெல்லாம் இன்ஹாலேஷனில் வரும், எதெல்லாம் இன்ட்ராவீனஸில் வரும் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே மாதிரி செடேட்டிவ் ஹிப்னாட்டிக் போனீங்க அப்படின்னா செடேட்டிவ் ஹிப்னாட்டிக்ஸ்லேயும் பென்சோடைசெபின் கேட்டகரி இருக்குது, பார்பிட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ டயசெப்பம், அல்ப்ராசோலம், நைட்ரசெப்பம்லாம் பென்சோடைசெபின்,
ஃபெனோபார்பிட்டோல்ங்கிறது பார்பிட்ரேட், இதை தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஆன்டிசைக்கோட்டிக்ஸில் போனீங்கன்னா இதில் வந்து கெமிஸ்ட்ரி பேஸ்டு கிளாசிஃபிகேஷனும் இருக்கும். அதாவது எது வந்து ஃபீனோதைசின் டெரிவேட்டிவ், இதில் எது வந்து பியூட்டிரோஃபீனோன் டெரிவேட்டிவ், இதில் எது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்க்க முடியும். இல்லை டிப்பிக்கல், ஏடிபிக்கல் ஆன்டிசைக்கோட்டிக் ட்ரக்ஸ்னு கூட வரும். ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் இந்த டெஸ்ட் 18க்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஃபார்மேட்டில் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் இந்த டெஸ்ட்டில். அண்ட் டெஸ்ட் பேட்ச் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, bye from Vasant Murugesan.